ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சூப்பர்பான ஒரு சிம்பிள் கோலம் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதேமாதிரி இதில் உங்களுக்கு 5 கோலம் காமிக்க போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் கோலம். ஃபஸ்ட்டு கோலம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3 டாட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாட் அந்த சைடில் வைக்கிறதோட முடிஞ்சிடுது. ஸோ இந்த கோலம் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்லேயே முடிஞ்சிடும். அந்த அடுத்து இப்போ இந்த செகண்ட் கோலமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் நான் இங்கே போடுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோலமும் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் அந்த கார்னர்ஸில் மட்டும் ஒரு லீஃப் மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெட்டல்ஸ் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் இதை வரைஞ்சிட்டா இந்த கோலமும் வந்து ஈஸியாக வந்துடும். அண்ட் முக்கியமாக எந்த கோலம் பண்ணாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் அந்த கேப் வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டல் மாதிரி நான் கொடுக்குறேன். அண்ட் சென்டரில் ஒரு பிக் டாட் வந்து வைக்கிறேன். ஸோ இதோட செகண்ட் கோலம் முடிஞ்சிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ போகிறது தேர்ட் கோலம்க்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தரையில் போடும் போதும் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வரும். அண்ட் முக்கியமாக இதில் டாட்ஸ் வச்சு போடுறது வந்து இன்னுமே ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டாட்ஸ் வச்சு தான் போடுவாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் கோலமும் வந்து டாட்ஸ் வந்து நிறைய வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வச்சது அந்த மாதிரி ஒரு கோலம் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டாட்ஸ் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு 5, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைனில் 3, அதுக்கப்புறமா ஒரு 1. ஸோ இப்படி வந்து ஆர்டர் வைஸ் 2 சைடும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து எல்லா டாட்ஸையும் இணைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைனு, அதுக்கப்புறமா இந்த சைடு இந்த 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு அந்த விளக்கில் வர டிசைன் மாதிரியே தான் உங்களுக்கு இந்த டாட்ஸ் வச்சு போடும் போது இந்த குளத்துலேயும் வந்து வரும். அண்ட் முக்கியமாக சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் டாட் வந்து இதில் வச்சுக்கிறேன். இப்போ ஃபோர்த் கோலம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மாடர்னாக அப்படி போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அண்டு இது ட்ரையாங்கிள்னால் நம்ம ஸ்டார் மாதிரி போட போகிறது கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து எப்படி போட போகிறோன்னா அதிலே வந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரையாங்கிள் குட்டியை சின்னதாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம். அதை போட்டுட்டு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த ஒரு பிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டல் மாதிரி அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து நம்ம அந்த 3 சைடும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி போட போகிறோம். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி வருது இல்லையா, ஸோ அதை ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த கார்னர் சைட்ஸில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிசைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதோட 4th கோலம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா அதுக்குள்ளே இன்னர் பார்ட்டில் வந்து இன்னொரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டு 5th கோலம் வந்து போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளார் தான். ஸோ சிம்பிளாக நம்ம ஃப்ளார் மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டு அந்த 4 சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அது போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம சர்க்கிள்குள்ளே வந்து ஒரு பிக் டாட் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அந்த பெட்டல்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு இப்படி வந்து கர்வ்ஸில் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு டிசைனு. மேலும் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கணுன்னா நான் இப்போ இதில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சிங்கப்பெண்ணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.